அலாட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 2010 நம்ம கேரள மாநிலத்தின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் களக்கூட்டம்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே ஒரு ஐடி பார்க் இருக்குது. அங்கே இந்த டாடா எல்எக்ஸி பில்டிங் மட்டும் கொஞ்சம் சின்ன பில்டிங்காக தனியாக இருக்கும். மற்ற எல்லா கம்பெனிஸ்க்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் எம்ப்ளாயீஸ் போவாங்க. ஏன்னா ஐடி பார்க் அப்படிங்கிறதுனால நிறையா கம்பெனிஸ் உள்ளே இருக்கும். எல்லா கம்பெனிஸ்லேயும் மாதம் எம்ப்ளாயீஸ் போவாங்க. நிறையா பேர் போவாங்க வருவாங்க. இந்த கம்பெனி மட்டும் கொஞ்சம் அமைதியாக நிசப்தமாக இருக்கும். எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ரென்த்தும் கம்மி தான். அப்போது நான் அந்த டைம்லேயே டாடா எல்எக்ஸியோடைய ஷேர் ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணுறது வழக்கம். அதாவது என்னென்னா, ரொம்ப வருஷத்துக்கு 350, 400, 500, 600 இந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். மேலே போகும் கீழே வரும், அப்படியே கடந்துச்சு. எனக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. கரெக்டுங்களா? இப்போ பார்த்தா நம்ம பங்குச்சந்தையின் ஒரு அசுரனாக இருக்கிறது இந்த டாடா எல்எக்ஸி ஷேரு. என்னடா இந்த ஸ்டாக் இப்படி ஏறி போச்சே அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ அதனுடைய வேல்யூவேஷன்லாம் நான் எடுத்து பார்க்குறேன். அதோடைய க்ரோத்தையும் எடுத்து பார்க்குறேன். அதிலிருந்து சில பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியுது. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. என்னடா அப்படி பாயிண்ட்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டாக்குமே அவங்களுடைய க்ரோத் பேட்டர்னை அந்த இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படிங்கிறதுல தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கரெக்டுங்களா? அதையே இன்னொரு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அல்லது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிற ரேஷியோஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவு புரிஞ்சிடும். இப்போது இந்த டாடா எல்எக்ஸியோடைய தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே மெஜாரிட்டி அந்த சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸாக தான் இருப்பாங்க. நிறையா பேரை ரெக்ரூட் பண்ணி கன்சல்டிங் மூலமாக ஈஸியாக காசு சம்பாதிப்பாங்க. ஆனால் இந்த டாடா எல்எக்ஸி கொஞ்சம் நிஷ்ஷான கம்பெனியாக இருக்குங்க. அதாவது என்னென்னா, ஒரு தனித்துவமான ஒரு ஸ்பெஷலான கம்பெனியாக இருக்குது. அவங்களுடைய கம்பெனியோடைய வெப்சைட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏஐலலாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் இப்போ ஹார்ட் ஆஃப் த டாபிக். கரெக்டுங்களா? நிவிடியா ஷேரெல்லாம் எவ்வளோ ஏறி போச்சு. இதெல்லாம் ஏஐ பூமானில் தான். நான் அவங்க சைட்டில் செக் பண்ணும் பொழுது இந்த ஏஐ பேஸ்டு வீடியோ அனலிட்டிக்ஸ் சொல்யூஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பேசிக்காக இந்த ஏஐயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அல்காரிதம்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கும். மாடல்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எடுத்துட்டு இந்த ஹைப்பர் பராமீட்டர் அப்படிங்கிற மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்குது. அதை கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. அந்த கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக இவங்க சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்களுடைய டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பியூட்டிஃபுல்லாக டாடா கன்சல்டிங் சர்வீஸ் மூலமாக சர்வீஸ் பேஸ்டு ஆப்ஷன்ஸை எடுத்துகிட்டு இந்த டாடா எல்எக்ஸி மூலமாக ஓரளவு நல்ல குவாலிட்டியான சாஃப்ட்வேர்ஸை இவங்க கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இந்த டிஜிட்டைசேஷன் அதுக்கப்புறம் இந்த ஏஐ இது பேஸ்டு டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடில் காட்டுறேன் பாருங்கள், என்ன ஏரியாலலாம் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத. சரி, ஓகே, இதெல்லாம் விடுங்க. இப்போது நம்ம டாடா எல்எக்ஸி ஷேரு இப்படி ஏறுமா அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியுமா, அல்லது எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் பாஸ்ட்டில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்புட்டாக தரப்போகிறேங்க. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. இந்த டாடா எல்எக்ஸியோடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை போய் பாருங்கள், இல்லை இபிஎஸ்ஸை போய் பாருங்கள். அதாவது ஒரு 10 வருஷத்தோடைய ரிசல்ட்டை நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க ஒரு 48-50% அந்த மாதிரிலாம் அதாவது என்னென்னா, அந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு அப்படியே குறைஞ்சு அப்படியே கம்மியாக இருக்கிறாங்க. அதாவது இந்த டைம்லாம் எந்த டைமு, நம்ம 2006லேருந்து 2010 அந்த மாதிரி டைமில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது அந்த டைம்லேயே நம்ம யூகிச்சு இந்த சர்வீஸ் பேஸ்டு இல்லாமல் இந்த ப்ராடக்ட் பேஸ்டு சொல்யூஷனில் இருக்கிறதுனால இது ஒரு தனித்துவமான ஒரு ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி நம்ம யோசிச்சுட்டு நம்ம எப்படி முடிவு எடுத்துருக்கணும் அப்படின்னா, இப்போ ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. அதாவது 20-30% தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த கம்பெனி இந்த பாஸ்ட்டில்
50-60% அந்த மாதிரி growth-எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் எக்ஸாக்ட் வந்து இபிஎஸ் வேல்யூவை வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டில் நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரியும், இந்த சார்ட்டில் இருக்கிறது தான். நான் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ப்ராஃபிட் காமிச்ச டாடா எல்எக்ஸி அந்த ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்லாவே ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருச்சு. சரிங்களா? நம்ம எப்படி முடிவு எடுத்துருக்கலாம் அப்படின்னா, டாட்டாங்கிறது ஒரு நல்ல ப்ரொமோட்டர் உள்ள கம்பெனி. அவங்க சர்வீஸ் பேஸ்டுக்கு டாடா கன்சல்ட்டிங்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை வச்சுருக்கிறாங்க. இந்த யூனிக் டாடா எல்எக்ஸி சாஃப்ட்வேரில் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆட்டோமொபைல் ரிலேட்டட் சாஃப்ட்வேரு, இந்த மாதிரி வந்து ஏஐ பூமு ரிலேட்டட் சொல்யூஷன்ஸு, இந்த இந்த டிஜிட்டல் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஏன்னா சடனாக அந்த கொரோனா முடிஞ்ச உடனேயே அவங்க பாஸ்ட்டில் கொடுத்த அதே பெர்ஃபார்மன்ஸை டக்குன்னு க்ரோத்தாக வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வருஷத்துலேயே அவங்க இபிஎஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டபுள் ஆனதுக்கப்புறமும் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 50% க்ரோத் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கொடுத்த க்ரோத்தை அடுத்த வருஷமும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ குறைஞ்சிருக்கு. அதனால் வந்து 8400 ரூபா போன ஸ்டாக்கு இப்போ 6900 அப்படிங்கிற 6000 சொச்சம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதிலேருந்து இப்போ வந்து வேல்யூவேஷன் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இண்டஸ்ட்ரி பிஇயை விட டாடா எல்எக்ஸியோடைய பிஇ வந்து அதிகமாக இருக்குது. பட் நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ ஏறினதுக்கப்புறம் தான் எல்லாருமே அதை பற்றி பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து யாருமே யோசிக்கிறது கிடையாது. கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு டாட்டா மேலே வந்து மிக மிக பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன மாதிரி நம்பிக்கைன்னா, உலகத்துக்கே வந்து இவ்வளோ தூரம் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க, அவங்க கம்பெனியில் நம்ம காசு போட்டு அவங்க பிஸ்னஸ் லாஸ் ஆனாலும் நமக்கும் காசு போனாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி தான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சக்கர வியூகத்தில் என்ட்ரு ஆகிற மாதிரி கரெக்டாக கொரோனாவுக்கு முன்னாடி நான் டாட்டா மோட்டார்ஸ், டாட்டா பவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கம்பெனி, அந்த டாட்டா ரிலேட்டட் குரூப்ஸ்லேயே இருக்கிற ஒரு 4-5 கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த கொரோனா முடிஞ்சு கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கும் போதே இந்த நம்மளுடைய ஹியூமனுடைய டெம்ப்டேஷன் இருக்குல்ல, கரெக்டுங்களா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னா இந்த இடத்துல நான் அந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற அந்த ஃபியரில் அதை விற்றுட்டு வெளியில் வந்துட்டேன். அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டாட்டா மோட்டார்ஸ்லாம் வந்து ராக் பாட்டம், எல்லாரும் சொல்கிறாங்க ராக் பாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நல்ல ப்ரொமோட்டரு, இந்தியாவுக்கு ஈக்குவலாக சொத்து வச்சுருக்க, அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக சொத்து வச்சுருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழுமம், அவங்களுடைய கம்பெனி ஒன்று, அந்த ஜேஎல்ஆர் அதில் உள்ள நட்டம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ஏதோ ஸ்டிமுலேஷன் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில். அவங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி இருந்த நிறுவனம் ஆல் ஆஃப் அ சடன் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து சில விஷயங்களை சொல்லி அந்த க்ரோத்தை காட்ட ஆரம்பிக்கும் பொழுது, அதே சமயம் அந்த கொரோனா டைமில் நமக்கே தெரியுது இந்த டாட்டா அந்த டியாகோ, டிகார், அந்த நெக்ஸான் இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் வந்து நல்லா பாப்புலராக பிக்கப் எடுக்குது அப்படிங்கிறது நம்மளாலே தெரியுது. கூட இருக்கிற ஃப்ரெண்டெல்லாம் வந்து சொல்கிறா, அப்படி டாட்டாவோடைய இமேஜே இப்போ மாறிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறா. அப்படி அப்போவே வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் கேட்டுட்டு நம்ம முதலீடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருப்போம். கரெக்டுங்களா? சரி விடுங்க, பழைய கதை எதுக்கு. இப்போவும் சொல்கிறேன், மார்க்கெட் அதிகமாக இருக்கும் பொழுது, எப்போவுமே ஹை வேல்யூவேஷன் இருக்கும்போது, அல்லது சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த சார்ட்டோடைய ரேஞ்சு வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது, அதாவது என்னென்னா ஏறுமுகமாக இருக்குது, அந்த சமயத்தில் போய் முதலீடு பண்ணுறதை தயவு செஞ்சு தவிருங்கள். ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல ப்ரொமோட்டர், நல்ல கம்பெனி, போய் சிம்பிளாக சார்ட்டை பாருங்கள். அது பியர் ஃபேஸில் இறங்கு முகத்தில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிகிட்டே வாங்க. அது ஒரு 4-5 வருஷத்தில் ரிவர்ஸ் ட்ரெண்ட் எடுத்து, ஏன்னா நல்ல மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களால பிஸ்னஸை வந்து ஸ்டெடியாக வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு 4-5 வருஷம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய தாட்டு.